4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன். ஒரு 5 முந்திரி உடச்சி வச்சுருக்கிறேன். முந்திரி போட்டுக்கலாம். நீங்கள் கடலக்காய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் முந்திரி போட்டுக்கிறேன். முந்திரி கடலக்காயும் சேர்த்து கூட போட்டுக்கலாம். இது ஒரு பெரிய வெங்காயம் மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி செதுக்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, காரம் சுருக்காக இருக்கும். வெங்காயம் வதங்கட்டுங்க. காய்கறிங்க நறுக்கி சேர்த்து கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி வெறும் அவள் தான் போட்டு பண்ண போகிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், பாருங்கள். அவள் நல்லா 3 தடவை அலசிட்டு சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷமாக இருக்குதுங்க. இதுவே போதும். நல்லா பொல பொலன்னு ஆகிடும். இப்படி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தாவே. வேணும்னா லேசாக ஒரு 4-5 துளி தண்ணி வேணால் தெளிச்சிக்கலாம். இப்போ இந்த அவலை இதில் போட்டுக்கிறேன். ஒரு எலுமிச்சை பழத்தில், ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தில் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு கலந்து கரைச்சி வச்சுருக்குறேங்க. இதை இப்போ ஊற்றிட்டேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். உப்பு சரி பார்த்துட்டு இறக்கிடலாங்க. சிகப்பு அவல் உப்புமா தயார். நன்றிங்க.